திறந்து 35 வருடங்களாக திரைப்படத்தில் இசை, இயக்கம், நடிகர், தயாரிப்பு என ஆஸ் எ ப்ரொடியூசர் நிறைய படங்களை பண்ணி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியாவில் சில நல்ல சுவாமியார்களும் சில போலி சுவாமியார்களும் உள்ளார்கள். அவர்களில் போலி சுவாமியார்கள் மக்களை ஏமாற்றி கலாச்சாரத்தை சீர்கெடுத்து வருகிறார்கள். அதை அப்பாவி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்து என்னால் தயாரிக்கப்பட்டது இந்த படம். கன்னடத்தில் யாரிவன் என்ற திரைப்படத்தையும் தெலுங்கில் சுவாமி சத்யானந்தம் என்ற டைட்டிலையும் இந்த படம் ரிலீஸ் செய்துள்ளேன். அந்த படம் வெற்றிகரமாக ஓடி உள்ளது. இந்த யாரிவன் படத்தை தமிழில் ஸ்வர்க்கம் என் கையில் என்ன மொழிமாற்றம் செய்து வெளியிட CNN பிக்சர்ஸ் அவருக்கு உரிமம் கொடுத்திருந்தேன். இப்படத்தை பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தனால் தொலைபேசி அழைப்புகள், மிரட்டல்களும் தொல்லைகளும் கொடுத்ததால் CNN பிக்சர்ஸ் அவர்களுக்கு வெளியிட முடியவில்லை. ஆனால் இந்த படத்தை இப்போது நானே திரையிட முடிவு செய்துள்ளேன். சார், இது நான் லாஸ்ட் டைம் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது யார் நம்மளை இப்படி மிரட்டுறாங்களோ நீங்கள் படத்தை பாருங்கள். உங்கள் நித்யானந்தா இந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்காரா, இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாற்றிருக்காரா, இல்லை எல்லாமே பண்ணியிருக்காண்டோ நீங்கள் ஒத்துக்குங்க. நான் வேணுமதான் ரிலீஸ் பண்ணுறதில்ல. நித்யானந்தா சுவாமி இந்த மாதிரி தப்பு பண்ணுறாருன்ட்டு நீங்கள் சொன்னால் நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஏன் நீங்கள் நித்யானந்தான்ட்டு நீங்கள் ஒரு கேட்குறீங்க? எத்தனையோ சாமியார்கள் உள்ள இருக்காங்க, எத்தனையோ சாமியார்கள் பெரிய கூலியா இருக்காங்க, எத்தனையோ சாமியார்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்நிலையில நீங்க போட்டிருக்கக்கூடிய படத்துல பாத்தீங்கன்னா நித்யானந்தா மட்டுமே குறிப்பிட்டு இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு மிரட்டலோ இந்த மாதிரி விட்டாரு நினைக்கிறீங்களா? ஏன் குறிப்பிட்டு அவருடைய படம் மட்டுமே அந்த இதுல இருக்குன்றதா என்னோட கேள்வி. சார், இந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இல்ல சார், படத்தை போட்டுக்கிறீங்க. படத்துல உள் கேரக்டர் நீங்க 1000 வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. வெளிப்படையா படம் விளம்பரம்ன்றதே அது வெளிப்படையான கேரக்டர் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க நித்யானந்தாவை டோட்டலா சித்தரிச்சிருக்கீங்க அதுல, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மற்ற சாமியார்களுடைய படத்தை ஏன் நீங்க அதுல சேர்க்கல? காரணம் என்ன? இந்த விளம்பரத்தில் இருக்கலாம், வேறு வேறு விளம்பரத்தில் வேறு வேறு சாமியார் கூட போட்டிருக்கோம். கோர்ட்டில் ஜட்ஜே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தான் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது மிஸ்டர் நித்யானந்தா மாதிரி, நித்யானந்தா கேஸ் வாஸ் தட். இது என்ன வச்சே பண்ணியிருக்காங்க, மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு மான மரியாதையெல்லாம் போகுது. அவர் மான மரியாதை இருந்தால் அது போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டாங்க சார். ஆனால் கோர்ட், I have to respect to the honorable court. The court has given us to release the picture, stating that it is not Mr. நித்யானந்தா. ஏதோ ஒரு போலி சாமியார் நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம படத்தில் அந்த மாதிரி 4-5 பேர் சாமியார் வச்சு பண்ணியிருக்கோம்.